அறம் என் வலிமை, அறிவு என் ஆயுதம். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். எளிய பொருள். மலரின் மீது உறைபவனாகிய இறைவனின் உயர்ந்த திருவடிகளை பற்றிக் கொண்டு அவர் காட்டிய அறநெறியில் வாழ்பவர்கள் இவ்வுலகில் நிலையான நற்பெயருடன் வாழ்வார்கள். அகரனின் விளக்கம். ஒரு தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் சேற்றின் அழுக்கை தன் மீது ஒட்டவிடாமல் தூய்மையாக மலர்கிறது. அதுபோல மனிதன் எந்த சூழ்நிலையிலும் மன தூய்மையையும் அறநெறியையும் காக்க வேண்டும். மலர்மிசை ஏகினான் என்பதற்கு அன்பர்களின் மனமாகிய மலரில் உறைவான் என்ற பொருளும் உண்டு. மனம் அறத்தாலும் அன்பாலும் மலரும்போது இறைநெறி இயல்பாக வாழ்க்கையில் வெளிப்படும். எனவே இறைவனை வணங்குதல் என்பது சடங்குகளை மட்டுமல்ல, அவர் காட்டிய அறவழியில் வாழ்வதே உண்மையான இறை வழிபாடு. அத்தகைய வாழ்க்கையை வாழ்பவர்களின் நற்பெயர் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் என்பதே வள்ளுவர் உணர்த்தும் ஆழமான உண்மை. வாழ்வியல் கருத்து. மன தூய்மையும் அறநெறியும் மனிதனின் உண்மையான செல்வம். அறத்தோடு வாழும் வாழ்க்கையே நிலையான புகழையும் நிறைவான வாழ்வையும் தரும். அறம் நம் வலிமை, அறிவு நம் ஆயுதம். அகத்தின் அறம் நம் வெற்றி, அதுவே அகரனின் பாதை. அகரனுடன் அறத்தை கற்க அகத்தின் அறத்தை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள். வாருங்கள், வாழ்வியலின் ரகசியத்தை அவிழ்ப்போம்.